ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். கோலி சோடா. ஓகேவா, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் கோலி சோடா. இந்த கோலி சோடா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முத எங்கே தயாரிக்கப்பட்டது அப்படின்னா தமிழ்நாட்டில், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் ஒரு உற்பத்தியாளர் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சிருக்காரு. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1924. இப்போ இந்த கோலி சோடா இருக்குல்ல, இதோடைய அந்த புழக்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இந்த கோலி சோடா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பல குளிர்பானங்களுக்கு முன்னோடியாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. இப்போ இந்த கோலி சோடா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விரும்புகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. அதன் அடிப்படையில் உலகளாவிய சந்தைகளில் இப்போ இந்திய சின்னமாக கோலி பாப் சோடா அப்படின்ற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய விற்பனையை தொடங்கிறதுக்கான முடிவு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்பட்டிருக்கு. கோலி சோடா அப்படின்றது இனிமேல் எப்படி அழைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கோலி பாப் சோடா. ஓகேவா, இப்போது இந்த பெயர் மாற்றம் யார் செஞ்சாங்க அப்படின்னா வேளாண் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதி ஆணையம் இருக்குல்ல, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க. இனிமேல் கோலி சோடா அப்படின்றது கோலி பாப் சோடா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உலகளாவிய சந்தைகளில் இதோடைய பிராண்ட் நேம் என்ன அப்படின்னா கோலி பாப் சோடா. ஓகேவா, இது முதல்ல எங்கே தயாரிக்கப்பட்டது அப்படின்னா தமிழ்நாட்டில் வேலூரில் தயாரிக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமானது. இந்த பெயர் மாற்றம் யார் செஞ்சா அப்படின்னா வேளாண்மை மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதி ஆணையம் செஞ்சுருக்காங்க.